அந்த வரலாறு திரும்புகிறதுன்னு சொல்லி போஸ்ட்டு போட்டு அக்ளைம் பண்ணிட்டுன்னு சொல்ல அந்த குரூப்பில் அப்படியே வா கேட்டுக்குள்ளே வா. அதாவது ஒரு சார் வந்து தீய சக்தின்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்கி ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சலான்னு நினைக்கும் போது ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறது பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிற காரணத்தினால மறுபடியும் அந்த தூய சக்திக்கிட்டே போய் கையேந்தி நிற்கிற நிலைமை இருக்கு இல்லைங்களா, அதுதான் வரலாறு திரும்புகிறது. உங்களுக்கு வரலாறு திருப்புறதுக்கு 75 வருஷம் ஆகிருக்கு. ஆனால் நாங்கள் வரலாறு திருப்புறதுக்கு 2 நாள் தான். இதுக்கிடையில் ஒரு சார் வந்து சனாதனம் வந்து எங்களை அழிச்சிருச்சாமோ. ஏன்னு கேட்டால் நாங்கள் வந்து சனாதனத்தை அழிப்போம் அப்படின்னு சொன்னதுனால சனாதனம் வந்து எங்களை வந்து அழிச்சிருச்சான். அப்போது சனாதனத்தை கட்டி காத்த அந்த பாஜக எங்கே சார்? அந்த பிராமண கடப்பாறையை வச்சு இடிப்புன்னு சொன்ன நாத்தாக்கா எங்கே? ஆமாம், எங்களை விட்டு காங்கிரஸ் போயிடுச்சு தான். அதனால் என்ன, நாங்கள் என்ன தோண்டு போய் உட்காந்துக்கோன்னு நினச்சிங்களா? இந்த இயக்கம் தோல்விகளாலும் துரோகத்தாலையும் செதுக்கப்பட்ட பேரியக்கம் இது. இன்னும் 30 வருஷம் கழிச்சு இன்னொரு பெரிய நடிகர் வந்து இதே மாதிரி வரலாறு திருப்பும்போது அப்போவும் நாங்கள் வலுவான எதிர்கட்சியாக தான் இருப்போம். அப்போவும் நாங்கள் சனாதனத்தை எதிர்த்துக்கிட்டு தான் இருப்போம். சனாதனால் நாங்கள் என்றைக்குமே அழிஞ்சதே கிடையாது. சனாதனம் தான் எங்ககிட்ட நிறையா டைம் சவுக்கடி வாங்கி பாறையில் ஏறி போயிருக்குது. இதுதான் வரலாறு. கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இன்னால் எவனும் கேட்டால் பட்டை உரியும், சுடுகாட்டில் அவன் கட்டை வேறும்.